கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது தமிழில், ஆற்றுப்படுத்துதல். ஆற்றுப்படுத்துதல், ஆறுதல் படுத்துதல் இல்லை, ஆற்றுப்படுத்துதல். ஆறுதல்னா நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக? யாராவது நமக்கு பிடிச்சவங்க அழுகிறாங்க அல்லது அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, சரி விடு, பரவாயில்ல, பார்த்துக்கிடலாம், விடு, போனது போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள தேத்தி அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி ஆறுதல் படுத்துவோம் இல்லையா? இது ஆறுதல். பட் ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறது வேறு. அவங்கள முழுசாக ரிலாக்ஸ் பண்ணி அவங்களுடைய சிந்தனையை அவங்களையே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆற்றுப்படுத்துதல். என்னுடைய முடிவு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள், இது எல்லாமே நான் தான் செய்யணும். இதைத்தான் இறைவனும் சொல்கிறான். நீங்கள் சிந்தித்து உணருங்கள், இந்த உலகத்தை பாருங்கள், நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், அதை வச்சு நீங்கள் சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்.